என்னோட பர்த்டேக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி ஒரு கிஃப்ட்டை தான் கொடுத்துருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட். ஃபஸ்ட் நான் அவங்களுக்கு தான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே முழுக்க காரணமே என்னோட ஹஸ்பண்ட் தான். நான் வந்து ஒன் டைம் கேட்டேன், ஓகேம்மா ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டால் தான் நான் இப்போ வரைக்குமே வீடியோஸ் எல்லாம் போட்டு ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். மதியானமே பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, பர்த்டே அன்றைக்கி எங்கள் அம்மா என் கூட இருந்தது தான். அம்மா எதார்த்தமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க கடலூர் வரைக்கும். ஸோ என்னோடய பர்த்டேக்கு எங்கள் அம்மா கூட இருக்குன்னு இருந்திருக்கு போல். அப்படியே என்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க. அன்றைக்கி தான் எனக்கு பர்த்டே, எங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் இல்லை போல். இந்த பர்த்டேக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, என் பாப்பாவே வந்து வாய் விட்டு ஹாப்பி பர்த்டே அம்மானு விஷ் பண்ணால் அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, என்னால் கோயிலுக்கு போக முடியல. அன்றைக்கி சண்டேன்றதால என்னோடய ஹஸ்பண்ட்க்கு லீவு கிடையாது. எனக்கு மேரேஜ் ஆகி இந்த 4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா, என்னோடய ஆனிவர்சரி, அவங்க பர்த்டே, என் பர்த்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நாங்கள் மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நான்வெஜ் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவோம். பட் இந்த வருஷம் வந்து கோயிலுக்கு போக முடியல. பட் நான்வெஜ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா படுத்து தூங்கிட்டேன். இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சதை நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.